பிரஷர், இரத்த அழுத்த நோய், இதற்கான காரணங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த இரத்த அழுத்த நோய் அப்படிங்கிறது எதனால் வருது அப்படின்னா, இருதயம் தான் ரத்தத்தை உடம்பு முழுக்க பம்ப் பண்ணி அனுப்புது. அந்த இருதய பலகீனத்தினால இரத்த அழுத்த நோய் அப்படிங்கிறது வருது. அந்த இரத்த அழுத்த நோய் கண்ணில் கூட ப்ரெஷர் வருதுங்க, கண் ப்ரெஷர் அப்படிங்காங்க. இப்படி இருதயத்துக்கு இருந்து ரத்தம் போகுதுன்னா இருதய பம்பிங் குறைஞ்சா அப்போ அதுக்கு ப்ரெஷர், இருதய குறைபாடு இருந்தாலும் ப்ரெஷர் வரும். நுரையீரல் ஆஸ்துமா இருந்தாலும் ப்ரெஷர் வரும். கல்லீரல் குறைபாடு இருந்தாலும் ப்ரெஷர் வரும். சிறுநீரக குறைபாடு இருந்தாலும் ப்ரெஷர் வரும். மன அழுத்தம் இருந்தாலும் ப்ரெஷர் வரும். இப்படி இரத்த குறைபாடு, உடம்புல இரத்த குறைபாடு இருந்தாலும் ப்ரெஷர் வரும். இப்படி இரத்த அழுத்த நோய் எந்த உறுப்பு பலகீனமாக இருந்தாலும் அது ப்ரெஷர் அப்படிங்கும். ஒரு மிஷின் கொண்டு பார்க்காங்க, அது காட்டுது. அப்போ உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கு இல்லைன்னு காட்டுது. இப்போ இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது எதனால் வருது? ஒரு மனிதனுக்கு ப்ரெஷர் வந்தோன்னா ரத்தத்தை செக் பண்ணுறாங்க. உடம்புல எவ்வளவு பர்சன்டேஜ் ரத்தம் இருக்குது, எவ்வளோ இருக்கணும், ஆனால் எவ்வளோ இருக்குன்னு பார்க்காங்க. அவருக்கு போதுமான ரத்தம் இருக்குது, ஆனாலும் அவருக்கு பலகீனமாக இருக்குது. உடம்பு பலகீனமாக இருக்கிறது தான் மருத்துவர்கிட்ட போகிறோம். ஏதோ தலை சுத்து வருது, இல்லை மன பயம் வருது, ஏதோ ஒன்று பலகீனமாக இருக்கும்போது மருத்துவர்கிட்ட போகிறோம். அவங்க செக் பண்ணி மிஷினை வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி மாத்திரையை வாழ்நாள் முழுவதும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. இதுதான் எழுதப்படாத சட்டம். ஒருத்தருக்கு ப்ரெஷர் வந்தால் அவர் வாழ்நாள் முழுவதும் மாத்திரை சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது எழுதப்படாத சட்டம். அப்போ இதில் அகப்பட்டவங்க நிறைய பல பேர், 180 பேருக்கு ப்ரெஷர் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு 50-60 பேர் ரெகுலராக சாப்பிட்றாங்க, ஒரு 20 பேர் 30 பேர் சாப்பிடாம சாப்பிட்றாங்க அப்புறம் விடுறாங்க, அப்படியே போகுது. ஆனால் இது எதனால்? உடம்புல முழுமையாக ரத்தம் இருக்குது, இருந்தாலும் ப்ரெஷர் இருக்குது. அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு விவசாயி, ஒரு உதாரணம் சொல்லுவோமே, ஒரு விவசாயி பெரிய விவசாயி தென்னந்தோப்பு வச்சிருக்காரு, மாந்தோப்பு வச்சிருக்காரு, நெல் ஒரு பக்கம் போட்டிருக்காரு, ஒரு பக்கம் கரும்பு போட்டிருக்காரு, ஒரு பக்கம் கீரை போட்டிருக்காரு. இப்படி ஒவ்வொரு பக்கமாக ஒவ்வொரு இடத்துல போட்டிருக்காரு, பாத்தியாக ஒவ்வொரு ஏரியாவில் போட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு அதுக்கு தேவையான நீர் இருக்குல்ல, நீர்னா ரத்தம், நம்ம உடம்புக்கு ரத்தம் எப்படியோ அது நிலத்துக்கு நீர். இந்த பாகங்கள் இருக்கிற கரும்பு தோட்டம், நெல், தென்னை, கீரை, இப்படி தனித்தனியாக பிரிஞ்சிருக்க இதெல்லாம் நம்மளுடைய உறுப்புகள். நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், மூளை, சிறுநீரகம், இப்படி உறுப்புகள் அப்படி பிரிச்சுக்கிடுவோம். அவர்கிட்ட போதுமான தண்ணி இருக்குது, அதாவது உடம்புக்கு தேவையான ரத்தம், அவருக்கு தேவையான தண்ணி அவ்வளோ பேத்துக்கும் கொடுக்கறதுக்கு தண்ணி இருக்குது. ஒரு பெரிய மோட்ரு, அதாவது இருதயம் பெரிய மோட்ரு வச்சுருக்காரு, அது தண்ணியை இறக்கி அது வாட்டில் ஒவ்வொரு பக்கத்துக்கும் பாய்ச்சிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால கீரை தோட்டத்துக்கு போகிற தண்ணி பாத்தியில் அடப்பு வந்துடுது, ஏதோ மண் விழுந்து கல் விழுந்து அடப்பு வந்துடுது. விவசாயி அதை பார்க்கல. அப்போ என்ன ஆகும்? கீரைக்கு தண்ணி 100% தண்ணி போகிறது அடப்பட்டோன்னா ஒரு 50-60 போகுது, கீரை சரியாக விளைய மாட்டேங்குது. அவரும் என்னடா விளைய மாட்டேங்க அப்படின்னா, அது ஏதோ அடப்பு வந்துட்டு அது தண்ணி வர மாட்டேங்குது, அப்போ கீரை சரியாக விளைய மாட்டேங்குது. இதே தென்னைக்கு போனீங்கன்னா தென்னை சரியாக காய்க்காது, ஆனால் உயிர் இருக்குது, ஏன்னா தண்ணி கொஞ்சம் போய்கிட்டு இருக்கு, போதுமான அளவு தண்ணி இல்லை, அது காய்ச்சி செழிப்பாக காய்க்கிற அளவுக்கு தண்ணி இல்லை. இப்போ அடைப்படும் போது அந்த இடம் பாதிக்கப்படுது, அந்த பயிர்கள் பாதிக்கப்படுது. இதே மாதிரி தான் நம்மளுடைய உறுப்பும். இருதயம் தண்ணி நம்மகிட்ட ரத்தம் இருக்குது, ரத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய கல்லீரலுக்கு சரியான ரத்தம் வரலைன்னா கல்லீரல் பாதிக்கப்படும், நுரையீரலுக்கு ரத்தம் வரலைன்னா
சிறுநீரகத்துக்கு ரத்தம் வரல, பாத்தியில் தண்ணி போகிற மாதிரி உள்ள ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துக்கு இப்போ கண்ணுக்கு ரத்தம் வரல, கண் ப்ரெஷர். கல்லீரலுக்கு போகலைன்னா கண்ணுக்கு சின்ன ஒரு இதுனால உடனே ப்ரெஷர் பார்த்து கண்ணுக்கு ப்ரெஷர் அப்படின்றான். கல்லீரல் ப்ரெஷர்னு யாரும் சொல்கிறது இல்லை, அது ப்ரெஷர். நுரையீரல் ப்ரெஷர்னு சொல்கிறது, சிறுநீரக ப்ரெஷர்னு யாரும் சொல்கிறது இல்லை. ஏன்னா அது தனியாக கண்டுபிடிக்க முடியலை அவங்களுக்கு. இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு இல்லை 50 வருஷம் கழிச்சு அதுக்கும் தனியாக கண்டுபிடிச்சாலும் பிடிச்சிருவாங்க, அது வேற விஷயம். ஆனால் இதை நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு உள்ள எந்ததனால ப்ரெஷர் வருது, கல்லீரல் குறைபாடுனாலையா, நுரையீரல் குறைபாடுனாலையா, இல்லை சிறுநீரக குறைபாடுனாலையா, இப்படி நாம் அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த உறுப்பை, இந்த தண்ணி போகிறத சரி பண்ணி அந்த உறுப்பை சரி பண்ணிடலாம். இப்போ நெல்லுக்கு தண்ணி போகல, பாத்தியில் அடப்பட்டிருக்குன்னா விவசாயி அதை பார்க்காமலே இருந்தால் நெல் எப்படி விளையும்? அப்போ அதை பாத்தி சரி பண்ணால் நெல் மறுபடியும் தண்ணி போகவும் நெல் விளைஞ்சிடும். அதே மாதிரி தான் உறுப்பும். நீங்கள் மாத்திரை சாப்பிட்றதுனால அந்த உறுப்பு சரியாகுமா? தேவையான அளவு. இப்போ சிறையெல்லாம் கெட்டு போச்சு, அவராளுக்கு போதுமான ரத்தம் வரல, ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்றாரு, ப்ரெஷர் காமிச்சிட்டு ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்றாரு. ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்றதுனால அந்த சிறுநீரகம் சரியாகுமா அப்படின்னா ஆகாது. அப்போ நம்ம ப்ரெஷர் மாத்திரை நிப்பாட்டணும் அப்படின்னா சிறுநீரகத்தை சரி பண்ணால் ப்ரெஷர் மாத்திரை நிப்பாட்டிடலாம். இப்படி அந்த உறுப்பை சரி பண்ணால் ப்ரெஷர் மாத்திரையிலேருந்து நம்ம வெளியே வரலாம். அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து ஆகணும். அப்போ நம்ம வந்து ப்ரெஷர் மாத்திரையே வாழ்நாள் முழுவதும் சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிட்டு ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னா சாப்பிடணும், விருப்பம் இல்லாமல் சாப்பிடுங்க, அதை பற்றி தப்பு ஒன்றும் கிடையாது. ஆமாம், அதனால் சாப்பிட வேண்டாம், நம்ம இப்போ நிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கும். பார்ப்போம்.